இது என்னது கரைசல். ஒரு கரைசல்னு சொன்னால் யார் யார் இப்போ கரையமும் கரைப்பானும் மிக்கும். சரியா? இது ஒரு பக்கெட்டில் தண்ணிக்குது, இல்லாட்டி ஒரு கோப்பையில் தண்ணிக்குது. இது இப்போ நீங்கள் சீனியை போட போகிறீங்க. இங்கே யார் கரைக்க போகிற? நீர் தான் கரைக்க போகுது. அப்போ நீர் தான் கரைப்பான். யார் கரைய போகிற? சீனி. அப்போ சீனி தான் கரையும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து உருவாக இந்த சீனி கரைசல் தான் ஒரு கரைசல். சரியா? இப்போ பின்னங்கள் இது திணிவு பின்னம், கனவளவு பின்னம், மூல் பின்னம். இவங்க 3 பேரும் யார்? திணிவு பின்னம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இதே பார்ப்போம். இப்போ இங்கே நீர் வந்து ஒரு 100 கிராம் மிகுது. சரியா? இதில் சீனி வந்து ஒரு 50 கிராம் மிகுதுன்னு வைங்களே. நீர் வந்து ஒரு 100 கிராம், சீனி வந்து ஒரு 50 கிராம் மிகுது. இப்போ பின்னத்தில் மொத்தமானத்தை கூட்டி நாங்கள் கீழே போடணும். மொத்தம் எவ்வளோ? 100ம் 50ம் 150 கிராம். சரியா? இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க சீனிட திணிவு பின்னம் என்னடி? யாரை கேட்டிக்கிறாங்க? சீனியை. அப்போ சீனிட அளவை நீங்கள் மேலே போடணும். மொத்தமாக கீழே போட்டுட்டு யாரை கேட்டிக்கிறாங்களோ அவங்கள மேலே போடணும். இப்போ சுருக்குங்க. சைஃபரையும் வெட்டலாம். இப்போ 5 கீழ் 15. இது இன்னும் சுருக்கேலும். சுருக்கினா 1 கீழ் 3 வரும். இது தான் பின்னம். விளங்கிச்சா? இப்போ கனவளவு பின்னம் அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நீர்ட கனவளவு 100 சென்டிமீட்டர் கணம் மிகுது. இதில் கனவுல வரும் 50 சென்டிமீட்டர் கணம் டிக்குது. என்ன செய்யணும்? மொத்தத்தை கூட்டி கீழே போடணும். எவ்வளோ? 100ம் 50ம் 150 சென்டிமீட்டர் கணம். மேலே சீனிடுது எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் கணம். விளங்கிச்சா? சுருக்கி விடையே போட்டுரு. மூல் பின்னம் இப்போ உங்களுக்கு தந்திக்குது. நீர்ட ஒரு 3 மூல், சீனிட ஒரு 2 மூல்னு சொல்லி தந்திக்குது. மொத்தம் கூட்டின எவ்வளோ? 3ம் 2ம் கீழே 5 மூல். மேலே கேட்டிக்கிது யாடைய? சீனிடத்தின 2. மொத்தமாக கூட்டி நாங்கள் கீழே போட்டுவிடுவோம். கேட்டிக்கிறாள் நாங்கள் மேலே போடுறோம். இத்தன் என்னது? பின்னங்கள். மூல் வந்து இப்படி டைரெக்டாக தரமாட்டாங்க. உதாரணத்துக்கு 180 கிராம் நீர்னு சொல்லி தருவாங்க. இப்போ 180 கிராம் நீர்னு சொன்னால் நீங்கள் இடத்தையே காணணும். மூளை காணணும். மூளை கண்டுபிடிச்சி தான் இந்த சமன்பாட்டில் போட்டு செய்யணும்.